எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆசிரமத்தில் தான் இருக்கோம். எங்கள் தாத்தாவோட முதலாம் ஆண்டில் நாங்கள் வந்து எல்லாருக்குமே இலவசமாக சேலையும் வேட்டி துண்டும் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இன்றைக்கி ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே நிறைய பாட்டி தாத்தா எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் இலவசமாக சேலையும் வேட்டி துண்டும் கொடுக்க போகிறோம். இவங்க தான் வந்து இந்த ஆசிரமத்தோட ஃபவுண்டர். அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது நேய முதியோர் இல்லத்திற்கு தெய்வத்திரு ஐயா முத்தையா செட்டியார் நினைவு நாளை முன்னிட்டு நமக்கு வந்து இன்றைக்கி வேஷ்டி சேலை வழங்க வந்திருக்கிறாங்க. நம்ம நிறுவனம் வந்து நம்மளுடைய முதியோர் இல்லம் 2022 அக்டோபரில் ஆரம்பித்து இப்போ 2024 ஜூன் மாதம் ஆகிறது. கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நம்ம இந்த இல்லத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இங்கு நிறைய ஆண்களும் பெண்களும் வருவதும் தங்குவதும் உடன்பிறப்புகள் வந்து கூப்பிடும் போது அவங்க வீட்டுக்கு போகிறதுமா இருக்காங்க. இப்போ இருக்கவங்களோட இப்போ இந்த ஹோம் வந்து இப்போ இனிதே நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய உதவியாளர்கள் வந்து பார்க்குறாங்க, அவங்க நிறையா உதவி செய்கிறாங்க. அரசனுடைய அனுமதி வாங்கியிருக்கோம். அரசனுடைய நிதி ஆதாரம் வந்து இனிமேல் தான் நம்ம அப்ளை பண்ணி வாங்கணும். இனிமேல் தான் நம்ம அனுமதி வாங்கி வாங்கணும். இப்போ இருக்க அந்த உதவியாளர்களோடு நம்ம இந்த ஹோமை வந்து இனிமேல் நடத்திட்டு இருக்கிறோம். தேவையான மருத்துவ வசதி, துணிமணி, சாப்பாடு வசதி, இடவசதி எல்லாமே இங்கே உள்ள வெல்விசர்ஸ் உதவி நலம் விரும்பிகளோடு நம்ம இந்த ஹோம் நடத்திட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஐயா முத்தையா செட்டியாருடைய அறக்கட்டளை சார்பாக நம்ம இல்லத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க மென்மேலும் நிறையா உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. உதவி நிறையா செய்வாங்க. ஆலங்குடியில் முத்தையா செட்டியார்னா ஓரளவு நல்ல பரிச்சயமான நபர், நிறையா உதவி செய்வதில் பரிச்சயமானவர். உயிரோடு இருக்கும் பொழுது நிறைய உதவி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவரை பார்த்ததில்லை. அவர் இறப்புக்கு பிற்பாடு அந்த வீட்டை பார்த்துருக்கேன். அந்த வீட்டு வழியாக போகும்பொழுது தான் இந்த மாதிரி ஒரு இதை பார்த்துலாம் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த உதவி நானலாம். அவங்க நேராக நம்ம இல்லத்துக்கே வந்து ஆட்சியை கூட்டி வந்து அவங்க கையாலே துணி கொடுக்க வந்திருக்காங்க. எல்லோரும் ஒருமித்த கருத்தாக அந்த குடும்பத்துக்காக ஒரு 2 நிமிஷம் ஒரு மௌன ஜபம் செய்யலாம். மௌனமாக கண்ணை மூடி அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம். அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், வளமாக இருக்கணும், நலமாக இருக்கணும். குடும்பத்தில் உள்ள எல்லோருமே வந்து வாழ்க வளமுடன் சொல்கிற மாதிரி இருந்தாங்கனாக்கா நமக்கு மென்மேலும் உதவி செய்வாங்க. நமக்கு மட்டும் இல்லை, இந்த சமூகமே அவர்களால் நன்மை பெற்றுக்கொண்டு இருக்கிறது. நாம் சமூகத்தை தான் பார்க்க வேண்டும். நமக்கு மட்டும் இல்லை, இந்த சமூகத்துக்கே சில நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கும் அது அந்த பலன் நமக்கும் கிடைக்கும். தொடர்ந்து அவர்கள் வாழவும் வளரவும் இந்த பணி தொடரவும் நம்ம எல்லோரும் ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுறோம். நம்முடைய பிரார்த்தனை விஷயமாக நிச்சயமாக அந்த குடும்பத்தார் நலமும் வளமும் பெற்று இருப்பார்கள் என்று நம்புகிறோம். உங்கள் அனைவருக்கும் முதியோர் இல்லத்தின் சார்பாக அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.